ஓம் சக்தி பராசக்தி குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. எல்லோரும் நல்லா இருக்கீங்களாப்பா? இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவை பார்க்கும்போது எல்லோரும் நல்லபடியாக பொங்கல் கொண்டாடி முடிச்சிருப்பீங்க. லேட்டாகிடுச்சுப்பா இந்த வீடியோ போடுறதுக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல் மாட்டுப்பொங்கல் அமாவாசையெல்லாம் தொடர்ந்து வந்ததுனால வீடியோ போட முடியல. வாங்கப்பா வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன வீடியோன்னு பார்க்க. போகிய நாள் என் பொண்ணு வீட்டுக்கு வரிசை வைக்கிறதுக்காக கிளம்பிட்டோம். காய்கறி வாங்கினதெல்லாம் போட்டிருப்போம்ப்பா, அதெல்லாம் மீஞ்சுட்டிலே வாங்கிட்டோம். மஞ்சள் குங்குமம் வரிசை வைக்கிற ஜாமான்லாம் போகிற வழியிலே வாங்கிக்கலான்னு சொல்லிட்டாங்க. எங்கள் ஊர்லெலாம் வரிசை வைக்கிறது எப்படின்னு பார்த்திங்கன்னா, வளையல், குங்குமம், மஞ்சள் இதெல்லாம் வச்சு கொஞ்சம் காய்கறிலாம் பொண்ணுகளுக்கு வாங்கி வச்சு நெய் டப்பா, திரிநூல் தாண்டா இதை வாங்கி வச்சு வரிசை வைப்போம். இது பஞ்சு திரிநூலுப்பா, இது சாதா திரிநூல் இல்லை. இது நல்லா விளக்கு கொடுத்துட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் நல்லதுடா. நாங்கள் கிளம்பிட்டோம்ப்பா. வாங்க கடத்தருவில் போய் என்ன வாங்குறோன்னு பார்க்கலாம். பூ கடைக்கு பூ வாங்க வந்தோம். பூ விலையும் அதிகமாக தான் இருந்தது. அதில் பார்த்திங்கன்னா எல்லா பூவும் கலந்து 100 ரூபாய்க்கு வாங்கினோம். ஒரு முழம் என்ன விலை பூ கொடுங்கப்பான்னா 100 ரூபான்னாங்க. சரி பிள்ளைங்களாம் வச்சுக்கணும் 3 முழம் பூ வாங்கிக்கிட்டோம். அப்புறம் துண்டு கிலோ தக்காளி காவட்டு 1/2 கிலோ கொடுப்பான். வருஷம் அகல் வாங்கி வரிசையில் வைப்பேன்ப்பா. அதுக்கு தாண்டா அந்த பஞ்சத்தறியும் வாங்கி வச்சேன். அதில் வருஷம் புது அகல் வாங்கி வைப்பேன். அதே மாதிரி தாண்டா இந்த வருஷமும் போகும்போதே அகல் வாங்கி எடுத்துக்கிட்டேன். 5 அகலும் 20 ரூபான்னு சொன்னாங்க. சரியா அதையும் வாங்கி எடுத்துக்கிட்டோம். நாட்டு காய்கறிலாம் வச்சு தானேப்பா பொங்கலுக்கு நம்ம படைப்போம். அதனால் பறைக்காய், பூசணிக்காய், சக்கரவள்ளி கிழங்கு, உருண்டை கருணக்கிழங்கு, அவரைக்காய், கொத்தரங்காய், இந்த பூசணிக்காய் எல்லாமே நம்ம நாட்டு காய்கறிகள் நம்ம வீட்டில் என்னென்ன விளையுதோ அதெல்லாம் நல்லா கடையில் கொண்டு வந்து விற்பாங்கப்பா. அதை எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி எடுத்துக்கிட்டோம். அப்புறம் போகிற வழியிலேடா கரும்பு வாங்கணுமேன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக கரும்பு விற்றுட்டு இருந்தாங்க. சரி அதையும் வாங்கி 2 காருக்குள்ளேயே வச்சுட்டு போயிடும் அப்படின்னு அங்கே நிறுத்திட்டு கரும்பு வாங்கி காருக்குள்ளேயே வச்சு அழகாக கட்டி கொடுத்துட்டாங்கடா. கரும்பு விலை ஒரு கரும்பு 60 ரூபான்னு சொன்னாங்க. அப்புறம் பேசி 40 ரூபான்னு 2 கரும்பு 80 ரூபாய்க்கு வாங்கினோம். உங்கள் ஊர்லலாம் கரும்பு என்ன விலை விற்கிதுன்னு நீங்களும் கமெண்டில் சொல்லுங்கடா எனக்கு. அப்புறம் நல்லபடியாக மாயவரம் என் பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டோம். நாங்கள் இங்கே வீட்டிலே சாப்பிடாமலே கிளம்புனோம்ப்பா. ஏன்னா என் பொண்ணு நாங்கள் சமைக்கிறோம், நீங்கள் சாப்பிடாமலே வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எல்லாம் வச்சு வாங்கி இங்கே எல்லாம் கடத்தருவில் முடிச்சுட்டு போகிறதுக்கே மணி 3:30 ஆகிடுச்சிட்டா வீட்டுக்கு அப்புறம் என் பொண்ணு சமைச்சி வச்சுருந்தது. அப்புறம் எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் வரிசை எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் நம்ம பக்கம்லாம் பார்த்திங்கன்னா 5 தட்டு 9 தட்டு அப்படின்னு வைப்பாங்க. நாங்கள் என் பொண்ணை 3 தட்டை எடுத்துகிட்டு வர சொல்லி எல்லாத்தையும் எடுத்து வரிசையில் வச்சு என் பேத்திங்களை கூப்பிட்டு வரிசையை வச்சு கொடுத்தோண்டா. வரிசையில் தட்டில் என்னென்ன வைப்போம்னா நம்ம எடுத்துகிட்டு போனால் வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு, மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் தாண்டா வரிசைக்கு வைக்கணும். தேங்காய், காய்கறியை எல்லாம், வெல்லம், நெய் எல்லாம் எடுத்து வச்சு ஒரு 5 தாம்பாளமாக எடுத்து வச்சு நம்ம கொடுக்கணும். ஆனால் உங்கள் சைடில் நீங்கள்லாம் எப்படியெல்லாம் வரிசை வைப்பீங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு அதை சொல்லுங்கடா. நாங்கள் வருஷம் என் பேர பிள்ளைங்களுக்கு காசு வச்சு கொடுத்துருவோம் கையில், பொங்கல் காசுன்னு சொல்லிட்டு. அவ்வளோ ட்ரெஸ்ஸு கேட்பாளோ, சின்ன பிள்ளையில எல்லாருக்கும் ட்ரெஸ்ஸு எடுத்துகிட்டு போவோம். இப்போ அவங்கவுங்களுக்கும் பிடிச்ச மாதிரிலாம் எடுக்கணும். அவங்க வீட்டில் அவங்க இருந்தாங்க. அதனால் என் பேத்திக்கு என் பொண்ணுக்கெல்லாம் அவங்களாம் ட்ரெஸ் எடுத்துங்கன்னு சொல்லிவிட்டு பொங்கல் காசு வச்சு கொடுத்துட்டோண்டா கையோடைய வரிசையிலையே. அப்புறம் 3 நாள் ராகுகாலமாச்சா, ராகுகாலம் முடிஞ்சு வச்சு கொடுத்துட்டுடா.
அப்புறம் நல்ல நேரம் பார்த்து பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்லிவிட்டு உடனே நாங்கள் காட்டுமன்னார்குடி கிளம்பிட்டோம். அப்புறம் அப்படியே வந்து நேராக கிராமத்து வீட்டுக்கு போயிட்டேன்டா. ஏன்னு கேட்டிங்கன்னா போகி வேலை ஒன்றுமே செய்யவே இல்லை. அப்புறம் போய் தான் ஆளை வச்சுக்கிட்டு வீடு வாசல் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி அலசி எடுத்து முடிச்சுவிட்டு அப்புறம் சாயந்தரம் நம்ம கிழிச்சிவிட்டு போகிக்கு படைக்க ஆரம்பிப்பேன். எப்படி படைப்பேன்னு கேட்டிங்கன்னா, போகிக்கு வெண்பொங்கல் பொங்கி கலசம் எடுத்து வச்சு இலைய போட்டு அதில் வெண்பொங்கலை எடுத்து வச்சு துள்ளு மாவு இடித்து வச்சு அதில் வாழைப்பழத்தை 3 பக்கமும் வச்சு நம்ம சர்க்கரை 3 பக்கமும் வச்சு நடுப்புற தயிரை ஊற்றி அப்புறம் தேங்காய் உடைச்சி சாம்பிராணி போட்டு காட்டி தாண்டா போகி பண்டிகை கொண்டாடுவோம். போகி பண்டிகை வந்து மகமாய்க்கு படைக்கிறதுடா. எங்கள் பக்கம்லாம் பார்த்திங்கன்னா கலசம் எடுத்து அதில் பட்டை போட்டு பொட்டு வச்சு வேப்பலை ஒடிச்சிட்டு வந்து அந்த தண்ணியை ஃபுல்லாக நிரப்பி அதுக்குள்ளே அந்த வேப்பிலையை சொருகி வச்சு பூ போட்டு அடியில் அரிசியை போட்டு வச்சு மேலே கலசத்தை எடுத்து வச்சு மேலே பூவெலாம் போட்டு படைப்போம். ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து மகமாய்க்கு அன்றைக்கி படைக்கிறது. சில ஊர்லாம் பார்த்திங்கன்னா இளநி வச்சு படைப்பாங்க, சீவி வச்சு. அது மாதிரி இங்கெல்லாம் கலசம் எடுத்து வச்சு தாண்டா நாங்கள் படைப்போம். நாங்கள் உடனே படைச்சி முடிச்சுட்டு எல்லாத்தையும் இலையெல்லாம் எடுத்து கொண்டு வந்துட்டு வாழைப்பழம் ஒரு தேங்காய் மொழியை திருவி போட்டு சர்க்கரையை போட்டு நல்லா பிசைஞ்சி துள்ளு மாவையும் நல்லா பொடியாக பிடிச்சி வச்சு பசங்களெல்லாம் உட்கார வச்சு நல்லா பெரிய பெரிய உருண்டையாக உடிச்சு அப்போ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா தட்டிலெல்லாம் கொடுக்க மாட்டேன். எல்லாருக்கும் உருண்டி கையில் கொடுப்பேன். அந்த சாதத்தையும் ஒரு உருண்டை வைப்பேன். அது மேலே இந்த துள்ளு மாவை எடுத்து வச்சு எல்லோரையும் சாப்பிட சொல்லுவோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு உடனே போய் அந்த கலச தண்ணியை எடுத்துகிட்டு வந்து பூஞ்செடியில் ஊற்றிட்டு அந்த வேப்பிலை கொத்தை எடுத்து நம்ம நிலவாசப்படியில் சொருவிடுவோம். அப்புறம் எங்களால் வீடியோவும் எடுக்க முடியலடா பொங்கல் விழாக. ஏன்னு கேட்டிங்கன்னா பிள்ளைங்க எல்லாம் வெளியில் போயிட்டானுங்க. எடுக்கவே முடியல. பயிர் உளுந்து விதைக்கிறதுக்காக அதுக்காக அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு கிடந்ததுனால நான் காலையில் எழுந்துச்சி கோலம் போட்டுட்டு பிள்ளையார் பிடிச்சி வைப்பேன். கற்கல்ல எழுந்துச்சி கோலம் போட்டுட்டப்பா பிரம்ம முகூர்த்தத்தில் பிள்ளையாரை பிடிச்சி வச்சுருவேன். அதை தான் நான் செஞ்சுட்டு சரி பொங்கல் கட்டி மொழுன்னு போனேன். அதைங்காட்டியும் எல்லாத்தையும் பயிர் உளுந்து ஊற வைக்கிறேன் அதை ஊற வைக்கிறேன்னுட்டு பொங்கல் விழாக்கே எடுக்க முடியலடா. நிறையா பேர் கமாண்டில் கேட்டிருந்தீங்கடா பொங்கல் விளக்குனேன். என் பையனையே திட்டினேன் எடுக்கலையேன்னு சொல்லிவிட்டு மனசே எனக்கு அவ்வளோ கஷ்டமாக போயிட்டுது. எங்கள் ஊர்லாம் பார்த்திங்கன்னா வாசலில் தான் பொங்கல் விடுறது. சுற்றி நல்லா படுதாவை போட்டு கட்டிட்டு 4 பக்கமும் கழுவி புதைச்சி படுதா வச்சு கட்டிட்டு. ஆனால் நான் எப்படி செய்வேன்னு கேட்டிங்கன்னா எங்கள் அம்மா வீட்டில் செய்கிற மாதிரியே பொங்கல் வைக்கிற ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி தாண்டா நான் பொங்கல் கட்டியை மொழுவேன். அப்படியே பச்சையாக பொங்கல் கட்டியை மொழுவி அதை தான் தூக்கி எடுத்து வச்சு அதில் கோலம் போட்டு பொட்டுலாம் வச்சுட்டு உடனே பொங்கல் பானை அதில் வச்சு நாங்கள் பொங்கி படைப்போம். 10:30 மணிக்கு மேலே தாண்டா பொங்கல் வைக்கணும். நாங்கள் 1 மணிக்குள்ளே படைக்கணும்னு சொல்லிவிட்டு நான் 10:30 மணிக்கு மேலே தான் பொங்கல் வச்சு படைக்கிறதுக்கெல்லாம் பொங்கல் பொங்கி படைக்க ஆரம்பித்தேன். நீங்களாம் எத்தனை மணிக்கு பொங்கல்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கடா. மாட்டு பொங்கலுக்கும் பார்த்தீங்கன்னாடா கறி மீன்லாம் எடுப்போம். கோழிக்கறி, ஆட்டுக்கறி, மீன், முட்டை, கருவாடு, கீரை சுண்டி, வடை பாயசம் செஞ்சு அப்பளம் பொரித்து எங்களுக்கு குலதெய்வத்துக்கு பூங்கானத்துக்கு பார்த்திங்கன்னா சாம்பார், அதுக்கு 2 தொட்டுக்க எல்லாம் செஞ்சு வச்சு தாண்டா படைப்போம். சாயந்தரமாக தாண்டா படைப்போம். எங்கள் வீட்டில் இருக்கிற டிராக்டரு எங்கள் பைக்கு வாகனத்துக்கெல்லாம் அதுக்குன்னு பார்த்திங்கன்னா தெருவில் வந்து ஒரு தொட்டி ஒன்று கட்டி வச்சுருப்பேன் சாமிக்கு படைக்கிறதுக்காக. அது தாண்டா எங்களுக்கு சாயந்தரமாக நாங்கள் ஒரு 6 மணிக்கு மேலே வீட்டில் படைக்க ஆரம்பிப்போம். மக்கா நாள் பார்த்திங்கன்னா கருநாள். அப்போ பார்த்திங்கன்னா பிள்ளைங்கள்லாம் காலையிலங்காட்டி எழுந்திரிச்சு அவங்கவுங்களும் சடையை பின்னிக்கிட்டு ஜாலியாக கோயிலில் போய் எல்லாம் கபடி விளையாண்டுக்கிட்டு கொட்டாங்கொட்டிக்கிட்டு இருப்பாங்க. இது தாண்டா கிராமத்தில் இப்படி தாண்டா நடக்கும். எங்கள் ஊர்லேயும் இப்படி தான் நாங்கள் நடப்போம். உங்கள் ஊர்லேயும் எப்படி நடக்குதுன்னு அம்மாவுக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கடா. இதெல்லாம் விலாகாக எடுத்து உங்களுக்கு காட்டணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன்டா. அது தாண்டா இந்த வருஷம் எனக்கு முடியல. வர்ற வருஷம் கட்டாயம் உங்களுக்கு எல்லாத்தையும் நல்லபடியாக எடுத்து காட்டுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓம் சக்தி.